சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகள் தடுமாறுகிறது. கோப்மா மணிராஜ். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கோவை பம்ப் செட் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிப்பு சங்க தலைவர் மணிராஜ் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எங்கள் குறைகளை நேரடியாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எடுத்துரைக்கவே இம்முறை தேர்தல் போட்டியிடுவதாகவும், எங்கள் குறைகளை மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மாநில மத்திய அரசுகளிடம் எடுத்து செல்லவில்லை என்று தெரிவித்தார். கொரோனா காலத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்த நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளிடம் பல முறை பேசியும் எவ்வித உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு சிங்காநல்லூர் தொகுதியில் அதிகமாக இருப்பதனால் தற்பொழுது அங்கு போட்டியிட இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து மற்ற தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நாங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளை எதிர்க்கவில்லை என்று தெரிவித்த அவர், எங்கள் குறைகளை அரசுகளுக்கு சுட்டிக்காட்டவே விரும்புவதாக தெரிவித்தார். தொழில் நகரமாக உள்ள இந்த கோவை மாவட்டம் தற்பொழுது நலிவடைந்து வருகிறது. மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எங்கள் பிரச்சனைகள் குறித்து அரசுகளுக்கு அழுத்தங்கள் தருவதில்லை. அது மட்டுமின்றி டெண்டர் எடுக்கின்ற பொழுது பெரு நிறுவனங்களுக்கு தான் 90% ஒதுக்குகிறார்கள் என்றும் எங்களை புறக்கணிக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். நாங்கள் பல ஆண்டுகளாக கோவையில் 1 கோடி ரூபாய் செலவில் மோட்டார் பம்ப் செட் டெஸ்டிங் லேப் ஒன்றை புறணமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர், தொழில்துறை அமைச்சர் ஆகியோரை கேட்டு வருகிறோம். ஆனால் இன்று வரை அந்த வசதி செய்து தரப்படவில்லை என்று கூறினார். மேலும் சுயதொழில் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்குவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் தடுமாறுவதாக கூறிய அவர், சுயதொழில் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கினால்தான் நம் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க முடியும் என்று தெரிவித்தார். எனவே எங்கள் பிரச்சனைகளை நேரடியாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கவும், மக்கள் பிரச்சனைகளை தெரிவிக்கவும் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். எங்களுக்கு எந்தவித உதவியும் அரசியலிருந்து வாங்கவே இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு எங்களோட பிரச்சனை புரியலையோ அல்லது எங்கள் பிரச்சனை எடுத்து சொல்ல தெரியலையோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஆக எங்கள் பிரச்சனையை, எங்கள் வழியை, கோயம்புத்தூருக்குள்ள பல லட்சம் பேர் இருக்காங்க, தொழில் முனைவோர்களும் சரி தொழிலாளரும் சரி, எங்கள் பிரச்சனையை எங்கள் வாயால் எங்கள் வேதனை எங்களால் சொல்ல முடியும். அப்போது தான் அது அரசுக்கு புரியும். அது அரசுக்கு ஒரு தடவை 2 தடவை சொல்லி ஒரு லெட்டர் மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ சொன்னால் பத்தாது, தொடர்ச்சியான அழுத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது மூலமாக தான் எங்களோட பிரச்சனை தொடர்ந்து கண்டினியூவாக ஒரு அழுத்தம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அது எங்களுக்கு ஒரு உதவி வெகு எளிதில் கட்டுன்னு நான் நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த தேர்தலில் இறங்குற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதுக்கு கோவை மக்களும் நம்ம பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு நான் இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கிறேன். நாங்கள் பொதுவாக தொழில் முனைவோர்கள் எலெக்ஷனில் பங்கெடுக்கிறதே இல்லை. இத்தனை ஆண்டு காலம் பங்கெடுத்தே இல்லை. கோயம்புத்தூர் வரலாற்றில் இல்லைங்க. இனிமேல் வருவாங்க. என்னை பார்த்து ஒவ்வொருத்தர வர வாய்ப்புண்டு. நான் வரும்னு அழைக்கிறேன். பத்திரிகை மூலம் அழைக்கிறேன். எல்லாரும் தொழில் முனைவர் எல்லாருமே தொழிலமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் பங்கெடுக்கும்னு அழைக்கிறேன். அதாவது அளவு கடந்த ஒரு பிரச்சனைக்கு வரும்போது நாங்கள் வெடித்து வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. சிங்களர் பொறுத்தவரை தான் ஒண்டிப்போதூர் இருந்துங்க பாப்பநாயக்கம்பாளையம் சித்தாப்போதூர் வரைக்குமே தொழில் முனைவோர் அடர்த்தியாக நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக அங்கே வலுவாக நாங்கள் இருக்கிறோம். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் அந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம், சிங்களோட ஏரியாவில். ஆகவே அங்கே போட்டியிட்டால் தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். அப்படி முதல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் இன்னும் மற்ற தொகுதியிலையும் நாங்கள் எங்களோட தொழிலமைப்பை சேர்ந்தவர்கள், நம்ம சிஸ்டர் அசோசியேஷன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் அடுத்த வாரங்கள் அவர்களும் வந்தாலும் கூட அவர்களையும் கலந்து இணைந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் போட்டியிடுவோம். அதாவது நான் குறைகளை சுட்டி காட்டுறேங்க. நாங்கள் எதிர்ப்பு இல்லை, குறைகளை சுட்டி காட்டுறோம். குறைகளை அவங்க கண்டுக்கிறது இல்லை அல்லது போதிய அழுத்தம் கொடுக்கல. அரசு நம்ம மக்கள் பிரதிநிதிகள் போதிய அழுத்தம் கொடுக்கவே இல்லை இது வரைக்குமே. கோயம்புத்தூர் தொழில் நகரன்னு பேருங்க. தொழில் தான் இங்கே முக்கியம். குறிப்பாக குறுந்தொழில் தான் முக்கியம். ஆனால் குறுந்தொழில் முனைவோட ஓட்டுகளை வாங்கி பதவிக்கு வர மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் பதவி வகிச்சிட்டாலும் சரி, ஆனால் அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கறதில்ல அல்லது எங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறதில்ல. எங்களை அலைக்கழிக்கிறாங்க. எங்களோட கோரிக்கைகளை கேட்கறது கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மாதம் ஒரு முறையாவது விவசாயிகளுக்கு கூட்டம் போடுற மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு ஒரு கூட்டம் போடுங்க அப்படின்னு நான் கேட்டேக்கிறேன் மாவட்ட நிர்வாகத்தை. ஆனால் ஒரே தடவை போட்டாங்க பேருக்கு. அது பார்த்தீங்கன்னா டிஆர் தான் அன்றைக்கி கூட்டத்துக்கு வந்தார், கலெக்டர் கூட வரல. அடுத்து அவர்கிட்ட சொன்னோம், சார் மாதம் எங்களுக்கு ஒரு கூட்டம் போடுங்க, எங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது, நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து எங்களுக்கு குறைகளை சொன்னால் ஃப்ரீயாக இருக்குது,
உயர் அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் குறைகளை சொன்னால் வேகமாக வேலை நடக்குன்னு நான் சொன்னோம். சரின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து நடந்தவே இல்லைங்க. ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ தான் நம்ம பண்ணுறது? ஆகவே இது மாதிரி அழுத்தங்கள். அதுபோல் மோட்டார் பம்ப் செட் பொறுத்த வரைக்கும் 6 மாதம் தான் வேலையே இருக்குதுங்க. 6 மாதம் வேலையே இல்லை. தொழில் முனைவோரும் சரி, குறுந்தொழில் முனைவோரும், அதை நம்பி குறுந்தொழில் முனைவோர் தொழிலாளர்கள் 6 மாதம் நோவருக்கு ஏதாவது வேலைக்கு போயிடுறாங்க. பொதுவாக ஒரு ஸ்கில்டு லேபரை உருவாக்குறதுக்கு 5 வருஷம் ஆகும். மோட்டார் பம்ப் செட்டு சாதாரண வேலையில் ரொம்ப அக்யூரிஸான வேலை பம்ப் செட்டுங்க. அது கணக்கில் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா வேலை செய்யாது. ஆனால் அப்படிப்பட்ட நல்ல ஒரு தொழிலாளிகளையும் தொழில் முனைவோர்களையும் உருவாக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்னால வேலை இல்லாத போது 6 மாதம் வேறு வேலைக்கு போயிடுறாங்க. நாங்கள் இங்கே மாநில அரசு சொல்லிக்கிறோம், இந்த டெண்டர் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து டெண்டர் எடுக்கிற அவங்க எல்லாமே அமைச்சர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பெருநிறுவனம் தான் டெண்டர் கொடுக்குறாங்க. நாங்கள் பல தடவை சொல்லுங்கள் சார், சிறு தொழில் இங்கே அதிகமாக இருக்குது. பெருநிறுவனங்கள் வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பொழைச்சிக்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை வச்சு தான் நாங்கள் வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மோட்டார் பம்ப் செட் தொழில் கோயம்புத்தூர் இருக்குது. ஆனால் நீங்கள் டெண்டரில் எங்களுக்கு புறக்கணிக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து 90% அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நாங்கள் சொல்கிறோம், கடைசிக்கு ஒரு 50-50 பாதினாச்சு கொடுங்க, 50% எங்களுக்கு கொடுங்க. இங்கே வேலையெல்லாம் போயிடுது, 6 மாதம் வேலையெல்லாம் போயிடுது. பெருநிறுவனங்கள் வருஷம் பூரா வேலை செய்கிறாங்க. நல்லா அவங்களுக்கு டெண்டர் எல்லா தமிழக அரசினோட உள்ளாட்சி துறைகளோட தேவையான குடிநீர் ஆதாரங்களுக்கு தேவையான மோட்டார் பம்ப் செட்டில் அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க, எங்கிட்ட வாங்குறதே இல்லைங்க. சில உயர் அதிகாரிகள் பேர் சொல்லி இந்த கம்பெனியோட பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க இவங்ககிட்ட, அதாவது குத்தகைதாரர்கிட்ட, அது ஏலம் எடுத்தவங்ககிட்ட. அப்போது அவங்க வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் உயர் அதிகாரி ஃபோர்ஸ் வரும்போது அவங்க சொல்கிற கம்பெனி வாங்குறாங்க பெருநிறுவனங்களில். அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. மாநில அரசு எங்களுக்கு உரிய பங்கை வந்து மோட்டார் பம்ப் செட்டில் கொள்முதலில் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கோரிக்கை. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் 1 கோடி ரூபா செலவில் கோயம்புத்தூரில் மோட்டார் பம்ப் செட் டெஸ்டிங் லேப் ஒன்று புனரமைச்சு கொடுக்குன்னு நாங்கள் பல ஆண்டுகளாக கேட்டிருக்கிறோம். அதாவது இலவச பம்ப் செட் பரிசோதனை கொண்டு அமைச்சு கொடுக்குன்னு பல ஆண்டு காலம் கேட்டிருக்கிறோம். அது ஏற்கனவே கோயம்புத்தூரில் சிட்ராவில் இருக்குதுங்க. சிட்ராவில் ஏதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி ISI ரீஜனல் டெஸ்டிங் லெபரட்டரின்னு இருக்குது. ISI கொடுக்குறதுக்கான உருவாக்குனது அந்த இது. ஆனால் இப்போ வந்து இந்த கல் மண் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 4-5 அதிகாரிகள் போட்டு அங்கே சும்மா இருக்காங்க. நானே போய் கொட்டேஷன் வாங்கி கொடுத்தேன். மாவட்ட தொழில் மையத்துக்கு கொட்டேஷன் வாங்கி கொடுத்து ஒரு 70-75 லட்சம் ரூபாய்க்கு கொட்டேஷன் வாங்கி கொடுத்தேன். எல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் வேணுங்க, இந்த இயந்திரங்கள் வாங்கினா. இது வந்து கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா 2 ப்ரைவேட்டு தான் இருக்குது. இப்போ ஒன்று ப்ரைவேட்டு சிட்டாருக்கு ஒன்று இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரல் கவுண்டர் ஒன்று இருக்குது. அவங்க 2 பேர் தான். ஆனால் பல ஆயிரம் மோட்டார் பம்ப்ஸ் உற்பத்தியாளர்கள் அது 2 பக்கம் தான் போக வேண்டியது. அதனால் மாநில அரசு சார்பாக ஏற்கனவே இயங்கி கொண்டு இருந்த அந்த டெஸ்டிங் லேபரேட்டரியை நீங்கள் புனரமைச்சு கொடுன்னு 1 கோடி தான் செலவு, ரொம்பலாம் கேட்கலைங்க. மாவட்ட கலெக்டருக்கு கொடுத்தோம் பல தடவை, மாவட்ட தொழில் மையத்துக்கு கொடுத்தோம், தொழில்துறை அமைச்சர் கொடுத்தோம், முதலமைச்சர் கொடுத்தோங்க. யாருக்கு அந்த 1 கோடி ரூபா கூட தொழில் நகரம் அதை செய்கிறாங்க. ஆனால் 1 கோடி ரூபா கூட எங்களுக்கு வந்து ஒதுக்கவே இல்லை. ஒரு புனரமைச்சு கொடுன்னு பல தடவை சொல்லிட்டோம். ஆகவே இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேதனைக்கு உள்ளாச்சுது. 1 கோடி ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு புனரமைச்சு கொடுக்குறதுக்கு. மாநில அரசு சார்பில் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம், இதெல்லாம் செஞ்சு கொடுக்கல. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு அப்செட் ஆயிடுச்சு. ஆகவே தான் நம்ம போனால் சட்டமன்றத்தில் நம்ம வந்து பங்கெடுத்தால் மட்டும்தான் உறக்க நம்ம பிரச்சனைகளை குரலை சொல்ல முடியும். நம்ம பிரச்சனைகளை குறிப்பாக நானெல்லாம் வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு பவுண்ட்ரியில் வந்து வேலை செஞ்சு, காஸ்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சு, கேஸ் இதில் தூக்குற எல்லாமே நம்ம பெட்டி போடுற ஆளாக நம்ம இருந்து அப்புறம் தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். மிஷின் ஷாப் வச்சேங்க. அது அப்போல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் இது இன்னும் சொல்லப்போனால் இங்கே நம்ம பாரத பிரதமர் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் இப்போ வந்து சுய தொழில் செய்கிறவங்களுக்கு உரிய அளவுக்கு கடன் கொடுக்குறதில்ல. இப்போ நானெல்லாம் அப்போ வந்து 1980-85 நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் 25,000 ரூபா லோன் வாங்கி தான் சுயமாக தொழில் இன்றைக்கி 10-25 பேர் நாங்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் இப்போ உரிய இது லோன் கொடுக்குறதே இல்லைங்க. அது வற்புறுத்துறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் வேலை இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதே இல்லை.
அப்போ சுயதொழில் செய்கிற உருவாக்கினா மட்டும்தான் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் குறையும். ஆனால் சுயதொழில் உருவாக்குறதுல மத்திய மாநில அரசுகள் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிறாங்க. பேருக்கு 1-2 கொடுத்துட்டு விளையிடுறாங்க. நாங்கள் இப்போ பொறுத்த வரைக்கும் வங்கியில் கடன் கொடுக்குறது இல்லை சுயதொழில் செய்கிறதுக்கு. இது போன்ற ஒரு குறைகளை வந்து நாங்கள் போனதும் சட்டமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்து மூலமாக உரிய அமைச்சர்கிட்ட சொல்லி நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வற்புறுத்த முடியும். அதே போல் ஜிஎஸ்டி வரி பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு அவேர்னஸ் இல்லைங்க. பேருக்கு தான் கண் துடைப்பு அது பேசுகிறாங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வரி இன்னும் குறைக்கணும். ஜிஎஸ்டி வரி குறைச்சா மட்டும்தான் சிறு தொழில்கள் இந்தியாவிலே சொல்கிறேன் சிறு தொழில்கள் அதிகமாக வளருது. சிறு தொழில்கள் வளர விடாமல் நாட்டில் வேலையில்லாதது குறைக்கவே முடியாது. 50 லட்சம் 1 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குறது எல்லாமே சுய தொழில் தனியார் நம்பி தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டு. ஆகவே இது போன்ற பல பிரச்சனைகளை நாங்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் மட்டும்தான் அரசின் கவனத்தை கொண்டு வந்து உரிய முறையில் தீர்க்க முடியும். எங்களை நம்பியிருக்கிற தொழில் எங்கள் சங்கத்தில் மட்டுமில்லை எங்கள் சிஸ்டர் அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற தொழில் முனைவோர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்க முடியும். தொழிலாளருக்கு ஒரு நலவாரியம் அமைச்சு கொடுக்க முடியும். ஆகவே இதை நம்பி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து போட்டியிடுறதுக்கு நாங்கள் முடிவு வந்திருக்கிறோம். ஏன்னா பொதுவாக தொழிலமைப்பை சேர்ந்தவர்கள் வெளிவர மாட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு பொருளை உருவாக்குபவர்கள். எங்களுக்கு அவங்களே சரியாக இருக்குங்க. அளவு கடந்த பிரச்சனைகள் வேதனைகள் எங்களை வந்து யாருமே ஒரு கண்டுக்காமல் புறக்கணிக்கக்கூடிய அரசு இயந்திரங்களால தான் நாங்கள் ஒரு வெளிவரக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்டாய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு